சஹாபாக்கள். 1. உம்மத்தில் சிறந்தவர்கள் சஹாபாக்கள். 2. சஹாபாக்களில் சிறந்தவர்கள் முதலில் அபூபக்ர் ரலி, பிறகு உமர் ரலி, பிறகு உஸ்மான் ரலி, பிறகு அலி ரலி ஆவார்கள். 3. பிறகு சொர்க்கத்தைக் கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட மீதமுள்ள நபித்தோழர்கள் ஆவார்கள். 4. பொதுவாக எல்லா சஹாபாக்களைப் பற்றியும் நல்லதை மட்டுமே பேச வேண்டும். 5. எந்த சஹாபியைப் பற்றியும் தரக்குறைவாக பேசக்கூடாது. அவர்களின் நன்மதிப்பை குறைக்கும்படியான எந்த பேச்சுகளையும் பேசக்கூடாது. 6. குரானும் ஹதீஸும் போற்றுகின்ற அந்த சமுதாயத்தை நாமும் போற்ற வேண்டும். 7. அவர்களுக்காக அல்லாஹ்விடம் அவரது மன்னிப்பையும் கருணையையும் பொருத்தத்தையும் வேண்டி நாம் எப்போதும் துஆ கேட்க வேண்டும். வழிகேடுகள். 1. நபி சல் அவர்களின் தோழர்களை விமர்சனம் செய்வது. 2. அபூ பக்ர் ரலி அவர்களை விட பிற தோழர்களை உயர்த்திப் பேசுவது. 3. உமர் ரலி அவர்களை குறை கூறுவது. 4. உஸ்மான் ரலி அவர்களின் ஆட்சியை விமர்சிப்பது. 5. கலீஃபாக்களின் ஆட்சியை நீதமற்ற ஆட்சி என்றோ அல்லது ஷரியாவிற்கு மாற்றமான ஆட்சி என்றோ விமர்சிப்பது. 6. நபித்தோழர்களை உயர்த்திப் பேச தயங்குவது. 7. அவர்களின் சிறப்புகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பாமல் இருப்பது. 8. பிற்காலத்தில் வந்தவர்கள் சஹாபாக்களை விட கல்வியில் இன்னும் மார்க்கத்தை விளங்குவதில் சிறந்தவர்கள் என்று கூறுவது. 9. சஹாபாக்கள் மார்க்கத்தை சரியாக விளங்கவில்லை. அவர்கள் பிதத் அனாச்சாரம் செய்தார்கள் என்று பழி சுமத்துவது. 10. சஹாபாக்களின் விளக்கத்தை மார்க்கத்தில் அங்கீகரிக்க மறுப்பது. 11. சஹாபாக்களில் பலர் நபி சல் அவர்களின் மரணத்திற்கு பின்னர் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று கூறுவது. 12. சஹாபாக்கள் ஆட்சிக்காக சண்டை செய்தார்கள் என்று கூறுவது. 13. சஹாபாக்கள் உடைய மார்க்கப்பற்றில் சந்தேகப்படுவது. 14. கலீஃபாக்களின் வரிசை முறையை ஏற்க மறுப்பது. 15. மற்ற எல்லா தோழர்களை விட அலி ரலி அவர்களை உயர்த்திப் பேசுவது. 16. அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கத்தில் சஹாபாக்களுக்கு வழங்கிய அந்தஸ்தை அவர்களுக்கு தர மறுப்பது. 17. அவர்களின் பெயர்களை கூறும்போது அவர்களுக்காக துஆ செய்வதை தவிர்ப்பது. 18. அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை கற்பதை, படிப்பதை, அறிவதை ஒரு நல்லமலாக கருதாமல் இருப்பது. 19. மார்க்க விஷயத்தில் சஹாபாக்களின் வழிமுறையை பின்பற்றாமல் பின்னோரின் வழிமுறையை பின்பற்றுவது. 20. சஹாபாக்களின் தியாகங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசுவது. 21. அவர்களை நேசிக்காமல் அவர்கள் மீது அன்பு வைக்காமல் இருப்பது. 22. குறிப்பிட்ட சில நபித்தோழர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ்களை ஏற்க மறுப்பது. 23. சஹாபாக்கள் ஹதீஸ்களை சரியாக புரியவில்லை. அவர்களை விட நாம் ஹதீஸ்களை சரியாக புரியலாம் என்று கூறுவது. 24. சஹாபாக்களின் ஏகோபித்த முடிவை மார்க்க ஆதாரமாக ஏற்க மறுப்பது. 25. சஹாபாக்கள் மீது உள்ளத்தில் குரோதம் அல்லது வெறுப்பை வைத்திருப்பது. இன்னும் இதுபோன்ற அநேக வழிகேடுகள் இருக்கின்றன. அல்லாஹ் அவை அனைத்தையும் விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வே, நாங்கள் உனக்காக அவர்களை நேசிக்கின்றோம். அவர்களை நீ நேசித்தது போன்று எங்களையும் நீ நேசிப்பாயாக. அவர்களை நீ மன்னித்தது போன்று எங்களையும் நீ மன்னிப்பாயாக. அவர்களுடன் நீ எங்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வாயாக. ஆமீன். நூல் ஹாய்யா கவிதை தொகுப்பு பக்கம் 108 முதல் 111 வரை.